வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தொழில்நுட்ப ரீதியிலான அனுமதி மற்றும் கண்காணிப்பின் மூலம் மாநிலங்களுக்கு இடையிலான தண்ணீர் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டும். காணொலி மூலம் அனைத்து மாநில தலைமை செயலாளர்களுடன் நடைபெற்ற ஆலோசனையில் பிரதமர் மோடி அறிவுறுத்தல். கர்நாடக முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் சித்தராமையா. பெங்களூருவில் ஆளுநர் இல்லாததால் அவரின் செயலாளரிடம் பதவி விலகல் கடிதத்தை வழங்கினார். டெல்லி காங்கிரஸ் தலைமை உத்தரவை ஏற்று முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தேன் என சித்தராமையா விளக்கம். தங்களுக்கு பெரும்பான்மை ஆதரவு இருப்பதாகவும் சித்தராமையா பேட்டி. கர்நாடக மாநில முதல்வர் பதவியில் இருந்து சித்தராமையா விலகிய நிலையில் அடுத்த முதல்வராக டி.கே. சிவக்குமார் பொறுப்பேற்பார் என தகவல். கர்நாடக ஆளுநரின் செயலரை சந்தித்து சித்தராமையா ராஜினாமா கடிதத்தை வழங்கிய நிலையில் திங்கட்கிழமை அம்மாநில முதல்வராக டி.கே. சிவக்குமார் பதவி ஏற்பார் என எதிர்பார்ப்பு. கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமாருக்கு சித்தராமையா தடபுடல் விருந்து. முதல்வர் பதவியில் இருந்து சித்தராமையா விலகிய நிலையில் விருந்தின் போது சித்தராமையாவின் காலில் விழுந்து தொட்டு வணங்கிய டி.கே. சிவக்குமார். அரசுமுறை பயணமாக டெல்லி சென்ற முதலமைச்சர் விஜய் சென்னை திரும்பினார். தனி விமானத்தில் வந்திறங்கிய முதல்வர் விஜய் பாதுகாப்பு வாகனங்களுடன் நீலாங்கரையில் உள்ள இல்லத்திற்கு திரும்பினார். டெல்லியில் முதலமைச்சர் விஜய், சோனியா காந்தி, ராகுல் காந்தி ஆகியோரை சந்திப்பதாக கூறப்பட்ட நிலையில் சந்திப்பு ரத்து. பிரதமர் மோடி மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்த நிலையில் அதிகாரிகளுடன் ஆலோசனை. கர்நாடகா மற்றும் ஜார்க்கண்ட் மாநில அரசியல் குறித்து சோனியா, ராகுல் காந்தி ஆலோசனை நடத்தி வருவதால் முதல்வர் விஜயை சந்திக்க முடியவில்லை. டெல்லி சென்ற முதலமைச்சர் விஜய், சோனியா காந்தி, ராகுல் காந்தி சந்திப்பு ரத்தானது பற்றி எம்பி கிறிஸ்டோபர் திலக் விளக்கம். தமிழக முதலமைச்சர் விஜய் ஜூன் 11ஆம் தேதி மீண்டும் டெல்லி சென்று காங்கிரஸ் தலைவர்களை சந்திப்பார். காங்கிரஸ் எம்பி கிறிஸ்டோபர் திலக் தகவல். அதிமுகவில் இருந்து கருத்து வேறுபாடுகள் களைந்து தற்போது அனைவரும் அண்ணன் தம்பியாக உள்ளோம் என எஸ்.பி. வேலுமணி பேட்டி. எங்களை பொறுத்தவரை அதிமுக தான் எங்கள் உயிர் மூச்சு என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை என்றும் திட்டவட்டம். எங்களுக்கு பொதுச் செயலாளர் என்பவர் எடப்பாடி பழனிசாமி ஒருவர்தான் என எஸ்.பி. வேலுமணி திட்டவட்டம். எங்கள் கருத்துதான் சி.வி. சண்முகத்தின் கருத்தும் என்றும் அதிமுக தோல்வி குறித்து அனைவருமே ஒன்று கூடி ஆராய்வோம் என்றும் உறுதி. அதிமுகவில் இருந்து விலகிய முன்னாள் அமைச்சர் வெல்லமண்டி நடராஜன் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தார். தாவேகா பொதுச் செயலாளரும் அமைச்சருமான என். ஆனந்த் முன்னிலையில் தன்னை தாவேகாவில் இணைத்துக் கொண்டார். புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூரில் உள்ள இல்லத்தில் தனது ஆதரவாளர்களுடன் சி. விஜயபாஸ்கர் அவசர ஆலோசனை. அதிமுகவில் தொடர்வதா வேண்டாமா என்பது குறித்து கருத்துக்களை கேட்டறிந்ததாக தகவல். தொகுதி மக்களின் முடிவுதான் தனது முடிவு என அதிமுக முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கர் உறுதி. தாவேகாவில் இடைகிறீர்களா என்ற கேள்விக்கு யூகத்திற்கெல்லாம் பதிலளிக்க முடியாது என்றும் விளக்கம். அதிமுக எம்எல்ஏக்கள் 4 பேர் ராஜினாமா செய்ததன் பின்னணியை சிபிஐ ஆராய வேண்டும் என அதிமுக எம்பி தனபால் கோரிக்கை. ராஜினாமா பின்னணியில் பணப்பரிமாற்றம் மிகப்பெரிய அளவில் நடந்திருப்பதாக குற்றச்சாட்டு. ஆஃபர் கொடுத்து யாரையும் தவேகாவிற்கு அழைக்கவில்லை என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா கருத்து. எடப்பாடி பழனிசாமியின் முடிவை ஏற்காததால் அதிமுகவினர் தவேகா நோக்கி வருவதாக பேச்சு.
90% அதிமுகவினர் தாவேகாவில் இணைய தயாராகிவிட்டதாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பரபரப்பு கருத்து. தாவேகா தான் உண்மையான அதிமுக என்றும் மாற்றுக் கட்சியினர் தாவேகாவில் இணையும் நிகழ்வில் பேச்சு. தமிழக வெற்றிக் கழகம் தூய சக்தி அல்ல, பித்தலாட்ட சக்தி. அதிமுக எம்எல்ஏக்கள் அடுத்தடுத்து ராஜினாமா செய்து தாவேகாவில் இணைவதை குறிப்பிட்டு அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கடும் விமர்சனம். தாராபுரம், மதுராந்தகம், பெருந்துறை மற்றும் அம்பாசமுத்திரம் ஆகிய 4 தொகுதிகள் காலியானதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. ஏற்கனவே அரசிதழ் வெளியிடப்பட்ட நிலையில் தேர்தல் ஆணையத்திற்கும் முறைப்படி தெரிவிப்பு. சென்னை கோடம்பாக்கத்தில் சிறுவனுக்கு காவலர் உள்ளிட்ட 3 பேர் பாலியல் தொல்லை தந்தது அதிர்ச்சி அளிக்கிறது. எந்த குழந்தைகளை வைத்து வாக்கு சேகரித்தார்களோ அந்த குழந்தைகளுக்கே இந்த ஆட்சியில் பாதுகாப்பு இல்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். கோட் சூட் மற்றும் போட்டோஷூட் மாடல் ஆட்சியை கைவிட்டு சட்டம் ஒழுங்கை காக்க வேண்டும். தமிழகத்தில் நாள்தோறும் அரங்கேறி வரும் குற்ற செயல்களின் தன்மை மிகுந்த அச்சமளிப்பதாகவும் இபிஎஸ் அறிக்கை. மதுரை அலங்காநல்லூரில் வீட்டின் பூட்டை உடைத்து 100 சவரன் நகை மற்றும் 6 லட்சம் மதிப்பிலான அமெரிக்க டாலர்கள் கொள்ளை. கைரேகை வல்லுநர்கள் உதவியுடன் மர்மநபர்களை தேடுகிறது காவல்துறை. காலி மது பாட்டில்களை திரும்பப் பெறும் திட்டத்தை கைவிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சேலத்தில் டாஸ்மாக் ஊழியர்கள் போராட்டம். தனியார் பார்களில் நீண்ட வரிசையில் காத்திருந்த மது பிரியர்கள். தஞ்சை பெருவுடையார் கோவிலில் பிரதோஷத்தையொட்டி நந்தியம்பெருமானுக்கு சிறப்பு வழிபாடு. அபிஷேக ஆராதனைகள் பங்கேற்று திரளான பக்தர்கள் வழிபாடு. சிலை பாதுகாப்பு மையங்களில் வைக்கப்பட்டுள்ள சிலைகளை சம்பந்தப்பட்ட கோவில்களுக்கு அனுப்ப உத்தரவிடக் கோரிய வழக்கு. இந்து சமய அறநிலையத்துறை பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கடந்த 2017ஆம் ஆண்டு சென்னை போரூரில் 6 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த வழக்கு. தஷ்வந்த் விடுதலை குறித்த தீர்ப்பை திருத்தக் கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ய தமிழக அரசு முடிவு. மதுரை மாவட்டத்தில் விதிகளை மீறி செயல்பட்ட 11 கல்குவாரிகள் தொடர்ந்து செயல்பட தற்காலிக தடை. இயற்கை வளம் மற்றும் கனிம வளத்துறை அமைச்சர் டி.கே. பிரபு உத்தரவின் பேரில் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை. அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் கௌரவ விரிவுரையாளர்களை உதவி பேராசிரியர்களாக பணி வரன்முறை செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு. 4000 உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கான தேர்வை 6 மாதங்களுக்குள் முடிக்கவும் ஆசிரியர் தேர்வு வாரியத்திற்கு உத்தரவு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடியில் நீண்ட தூரத்திற்கு அணிவகுத்த வாகனங்கள். தொடர் விடுமுறையொட்டி மக்கள் சொந்த ஊர்களுக்கு பயணித்ததால் கடும் போக்குவரத்து நெரிசல். இந்தியாவில் இதுவரை யாருக்கும் எபோலா வைரஸ் பாதிப்பு இல்லை. உகாண்டாவில் இருந்து பெங்களூரு திரும்பிய பெண் பயணியிடம் மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையில் தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டதை அடுத்து மத்திய சுகாதார அமைச்சகம் அறிவிப்பு. கேரள முன்னாள் முதலமைச்சர் பினராயி விஜயன் வீட்டில் சோதனை நடத்திய அமலாக்கத்துறை அதிகாரிகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட விவகாரம். வன்முறை மற்றும் வாகனங்களை சேதப்படுத்திய புகாரில் 8 பேரை கைது செய்தது காவல்துறை. எதிர்க்கட்சித் தலைவர்களுக்கு எதிராக அமலாக்கத்துறையை தவறாக பயன்படுத்துகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கைகளை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்றும் மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் பே. சண்முகம் வலியுறுத்தல். வரும் 31ஆம் தேதி காலை 10 மணிக்கு தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். அனைத்து நிர்வாகிகளும் தவறாமல் பங்கேற்க வேண்டும் என பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அழைப்பு.
இஸ்ரேலுக்கான விமான சேவை ரத்து நடவடிக்கை ஜூலை இறுதி வரை தொடரும். ஈரானுடனான போர் பதற்றத்தால் இஸ்ரேலில் 40,000 இந்தியர்கள் சிக்கியுள்ள நிலையில் ஏர் இந்தியா அறிவிப்பு. இந்தியா மீதான வரியை 50%-ல் இருந்து 18%-ஆக அதிபர் டிரம்ப் அண்மையில் குறைத்ததன் எதிரொலி. இடைக்கால வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்வது மற்றும் இருதரப்பு பேச்சுவார்த்தை குறித்து விவாதிக்க ஜூலை முதல் வாரத்தில் இந்தியா வருகிறது அமெரிக்க வர்த்தக குழு. மேற்கு வங்கத்தில் பாஜக தலைமையிலான ஆட்சி அமைந்ததை அடுத்து சொந்த நாட்டிற்கு படையெடுக்க தொடங்கிய வங்கதேசத்தவர்கள் ஆவணங்கள் மற்றும் உடைமைகளுடன் எல்லைகளில் குவிந்து வருவதால் பரபரப்பு.